ஹாய் குக்கீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே குக்வேர். ஸோ ஆக்சுவலாக நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் 150 நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஒன் ஷாட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பிஎல் ஒன் ஷாட்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணிங்க, பிடிக்கல அந்த ஐசி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மூவி கொஞ்சம் நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன்னா, பிகாஸ் எல்லாமே ஆக்சுவலி 2 ஒன் ஷாட் கிட்டத்தட்ட நான் சிமிலராக அப்லோட் பண்ணியிருக்கேன். எனிமீஸ் டு லவ்வர்ஸ் அது மாதிரி. பட் இது கொஞ்சம் சாஃப்டாக ரொமான்டிக்காக ஒரு ஒன் ஷாட் அழகாக இருந்த க்யூட்டான ஒரு வைப்ஸில் தான் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டேயாங்கும் ஜங்குக்கும் 2 இயர்ஸ்க்கு மேலே டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம டேயும் ஜங்குக்கும் காலேஜோட 3rd இயர். நம்ம டேயும் ஜங்குக்கும் லிவிங்கில் இருக்காங்கடா. இப்போது இந்த ஸ்டோரியோடைய டைட்டில் என்னதுன்னா ஸ்டக் வித் மிஸ்டர் கிளிஞ்சி. டாப் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பர்சன் தாண்டா கிச்சனில் நின்றுட்டு கண்ணழகா காலழகா பொன்னழகா பின்னழகா அப்படின்ற மாதிரி பாடிக்கிட்டு இருக்க. அது வேறு யாருமே இல்லைனா நம்ம டே தான் குக்கிங் பண்ணிக்கிட்டே பாடிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பர்சன் தான் அப்படியே பேக் ஹக் பண்ணிவிட்டு உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரில் பெருதான் இல்லை. ஜங்குக்கா காலையில் என்னச்சோன்னு என்னடா பண்ணுற? ஐயோ பொண்டாட்டி, என்ன பொண்டாட்டிங்கிற? நம்மளுக்கு இன்னும் மேரேஜே ஆகலைடா, நீ எப்போ பேசலான் இருக்க? ஐயோ எப்படின்னா ஒன்று என்னோடய பொண்டாட்டியாக கேட்குவேன். எப்பா காலையில் அலாரம் கூட தேவையில்ல போல், நீ இருந்தாலே போதும் போலையே. இருந்தால் போதும். காலேஜ் கிளம்பலையா? ஐயோ எப்படி காலையில் எழுந்திரிச்சோடனே காலேஜ் அது இதுங்கிற கொஞ்சமாக அது ரொமான்டிக்காக இருக்க விட்றியா? மிஸ்டர் இன்றைக்கி ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொன்னீங்கள்ல, அதை முடிச்சிங்களா? ஐயோ ஏண்டி நீ வேறு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் பேசிக்கிட்டு இருக்க. இப்போ அப்படியே தானே ஜங்குக்கு தான் டேயாங்க பிடிச்சி அப்படியே இந்த கவுண்டர் டாப்பில் உட்கார வைக்க, கவுண்டர் டாப்பில் உட்கார வச்சுட்டு டேயோடைய லெக்ஸுக்கு நடுவில் தான் நின்றுட்டு எப்பட்றா காலையில் எழுந்திரிச்சோன்னு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், எனக்கே நான் தெரியும், அதுக்கு தான் ஸ்கின் கேர் பண்ணணும்னு சொல்கிறது. நீ தான் ஒன்றுமே பூச மாட்டிய. நான் எதுக்குடா பூசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி அப்புறம் நீ இப்படி தான் இருப்ப. உனக்கு பாரு சீக்கிரமாக ரிங்கிள்ஸ்லாம் வரப்போகுது. என்னை யார் பார்க்க போகிறா? நீ தான் என்னை பார்க்கணும். ஓகே சார், நீங்கள் நடத்துங்க. என்னைய எப்படிலாம் ஐஸ் வச்சு கரெக்ட் பண்ணணுமோ அப்படி கரெக்ட் பண்ணுங்கள். என் பொண்டாட்டி என்னை கரெக்ட் பண்ணாமல் பின்ன எவனை நான் போய் கரெக்ட் பண்ண போகிறேன்? சரி சார், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? காலங்காத்தாலேயே ஆரம்பிக்காதீங்க எல்லாத்தையும். சரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் 2 பேர் கொஞ்சல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே தான்டா ஜங்குக்கு தான் சரி. மார்னிங் கிஸ்ஸஸ்லாம் எதுவும் கிடையாதா? இங்கே பாரு, என்கிட்ட நல்லா உதவாங்குவேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்? வீக்லி ஒன்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்கேன் ஜங்குக்கா. நீ அப்படி இப்படின்னு இது பண்ணியே போ. நீ எங்கே ஆரம்பித்து எங்கே முடிப்பேன்னு எனக்கு தெரியாதா? அச்சோ பொண்டாட்டிக்கு தெரியுமா? முதல்ல இப்படி பேசுகிறது நிறுத்துடா. எப்போ பாரு இது இப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ என் பேபிக்கு இப்படி பேசினா பிடிக்காதான், நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்க. விட்றா, என்னடா பண்ணுறேன்? அச்சோ உன் பேபி உன்னை பார்க்க எனக்கு அப்படியே டெம்ட் ஆகுதுடா. விட்றா, முடிச்சு வந்து உனக்கு டே ஏன்டா டே காலங்கத்தாலே எதுக்குடா இப்படி அபசகுணமாக பேசுகிற? அடித்து மண்டே உடைக்க போகிறேன்னு எதுக்குடா சொல்கிற? உன் புருஷன்டா. அதனால தான் சொல்கிறேன், விட்றா. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு டேயாங்கோட லிப்ஸு பிடிச்சிட்டு தான் பேசிகிட்டு இருக்கார். ஒரே ஒரு கிஸ், அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுறேன். விட்றா, நீ எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிப்பேன் தெரியும், விட்றா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ கரெக்டாக அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக ஃபோன் கால் வருது. ஐயோ எந்த நாய் கால் பண்ணுதுன்னே தெரியல. கரெக்டாக கிஸ் பண்ணும்போது தான் கால் பண்ணணுமா? ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படி நம்ம தலையிலே அடிச்சுக்கிட்டு ஸோ போய் பாரு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே அப்படியே என்ன சொல்கிறது எகிரி குதிச்சு போய் பார்த்தா ஜிம்முன்னு ஹலோ மச்சான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்முன்னு சொல்ல
நீ வாழ்க்கையிலே உருப்படியாக ஒன்று வேலை பண்ணியிருக்கடா. என்னடா கால் பண்ணது என்ன கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறியா இல்லை கால் பண்ணது நீ சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும். வாழ்க்கையிலே உருப்படியாக ஒரு வேலை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன், அது என்னடா நீ இப்படி இது பண்ணுற? சரி சரி என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஜங்குக்கு தான் பின்னாடி அங்கே வந்து பேக் ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணலான்னு போனேன், நீ வந்து நடுவில் பூஜையில் கரடி பூந்த மாதிரி பூந்துட்ட, இப்போ என்ன உனக்கு வேணாம்? ஜங்குக் நீ இருக்கியாடா? சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கக்கூடாது தான், பட் டேயாங் என்னடா லைனில் தான் இருக்கே சொல்லு. என்னடா எனக்கு இன்றைக்கி லன்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரியாடா? ஒப்பம் அவனே உனக்கு குக் பண்ணலாம் தெரியாதாடா, உன் பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்கான்ல, அவனை சமைச்சு எடுத்துகிட்டு வர சொல்கிறா. வந்துட்டான் என் பொண்டாட்டிட்ட. என்னடா உன் புருஷன் இப்படிலாம் பேசுகிறான்? என்னடா நீங்கள் 2 பேரும் முதல்ல இப்படி பேசுகிறது நிறுத்துங்கடா, காலங்கத்தாலே ஆரம்பிச்சிட்டிங்க சும்மா அப்படின்ற மாதிரி நம்ம தான் சொல்லுவோம். சரி உனக்கு என்ன சமைச்சு தானே நான் எடுத்துகிட்டு வரேன், கட் பண்ணு முதல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மச்சான் நீ நடத்துடா, நடத்து சும்மா இருடா. சரி கிச்சனில் ஆரம்பித்தது ஹாலில் முடிச்சிடலாமா? ஒழுங்குமுறையை தள்ளி போடா, கிட்ட வந்த காலை உடச்சிடுவேன். என்னடா இப்படி பேசுகிற? வர வர என்னை விட்டு உனக்கு பயம் விட்டு போச்சு. பயம் விட்டு ரொம்ப போயிடுச்சு. ஆமாடா உனக்கு கொழுப்பு ஏறி கிடக்குது. ஆமாம் கொழுப்பு எக்கு தப்பாக எகிரி கிடக்குது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. இப்போ அப்படியே தான் ஜங்குக் தான் கிட்ட வரலான்னு முதல்ல ப்ரஷ் பண்ணியா? ப்ரெஷ்ஷா அப்படின்னமோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே மண்டையை சொல்லிச்சுக்கிட்டு பண்ணவே இல்லையே, செருப்பு கிட்ட வந்தால் காலை உடச்சிடுவேன், போய் பல்லு விளக்கிட்டு வரான், பல்லு விளக்காமல் வரான். சரி நான் போகிறேன் அப்படின்னமோ சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே இப்படி குட்டின்னு ஓடி போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படி வர. இப்போ ப்ரஷ் பண்ணிட்டேன் சரியா போதுமா? குளிச்சியா இல்லையா? என்னடா கிஸ் பண்ணுறதுக்கு ப்ரஷ் பண்ணால் போதாதா? இப்போ நம்ம ஜங்குக்கு சொல்லுவோம், முதல்ல நீ அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் தேவையானது எடுத்து வச்சுட்டு வா, அப்புறம் நான் உனக்கு ஒரு கிஸ் தரேன். அப்போ நம்ம சொல்லுவோம். நம்ம ஜங்குக்கு தான் இப்படி நீ சொல்லிட்டேலாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஃபாஸ்ட்டாக அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு அதை பேகை தூக்கி அப்படியே சோஃபா மேலே எரிஞ்சிட்டு அப்படியே வந்து நம்ம முன்னாடி தான் எடுத்து வச்சுட்டேன். கிஸ் கொடு. மூச்சு வாங்கி தொல்லடா, அப்புறம் கிஸ் தரேன், அப்புறம் செத்திக்கிட்டு போயிட்டேனா? இப்போ கொடு. இப்போ தான் இப்படியே ஜங்குக்கோட சீக்ஸை பிடிச்சி அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போதுமா போ போயிட்டு வா அப்புறம் நம்ம சொல்லுவோம். இந்த பெக்கு காடா என்னை அலைய விட்ட, போதும் உனக்கு இது போதும் போ. அப்போ நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் ரொம்ப ஒழுங்கா வந்து எனக்கு கிஸ் பண்ணிடு, இல்லைன்னு வச்சுக்க மாட்டேன்னு அவனே மொத்தமாக முடிச்சு விட்ருவேண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் நான் சிக்க மாட்டேனே அப்படின்ற சொல்லிட்டு நான் குளிக்க போகிறேன்ப்பா அப்படின்ற சொல்லிட்டு நம்மகிட்டே தான் இப்படி நக்கல் பண்ணுவாங்களே அது அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போயிடுறாரு. மாவனே சிக்காமலையா போயிடுவா பாரு உனக்கு பிடிச்சி வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே நினச்சிட்டே போகிறாரு. இப்போ தாண்டா அப்படியே என்ன சொல்கிறது குளிச்சுட்டு விவரமாக உள்ளே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளியே வருவோம். என்னடா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டியா? ஆமாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் தான்டா. நம்ம தான் குளிச்சுட்டு டவலோட வெளியே வரும். நம்ம ஜங்குக்கு தான் பார்த்துட்டு என்னடா 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 எப்படி இருக்க? என்னடா எப்படி இருக்கேன்? நார்மலாக தான்டா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே பிடிச்சி அப்படியே தள்ளிக்கிட்டே போய் பெட்டில் போட்டிருப்பாரு. ஒரே ஒரு கிஸ்தாடா ப்ளீஸ்டா, என் செல்லோம்ல, என் புச்சில், என் பேபியில், என் பொண்டாட்டியில் போதும் ஐஸ் வைக்காத அப்படி நம்ம சொல்லுவோம். ப்ளீஸ்டா ஒரே ஒரு கிஸ்டா அப்படி நம்ம சொல்லுவோம். சரின்ட்டு நம்மகிட்டே தான் ஒரே ஒரு கிஸ் பண்ணியிருப்பார். அது எங்கே போய் முடிஞ்சிருக்கோம், எதில் போய் முடிஞ்சிருக்கோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். எதில் போய் முடிஞ்சு பார்த்தியா? அதுதான் விவரமாக நான் வந்து ஒரு லேட்டஸ்ட் மாற்றிட்டு வந்துட்டேன். இனிமேல் நீயும் ஒரு லேட்டஸ்ட் மாற்றிட்டு வா. நான் மாட்டேன்ப்பா, நான் இங்கே தான் ட்ரெஸ் மாற்றுவேன். நான் ஃப்ரீ ஷோ கொடுக்கணும்ல. யாருக்கு? நீ ஒன்று நினைக்கிற மாதிரி இல்லை, குக்கீஸ்லாம் கிடையாது, உனக்கு தான். யாருக்காவது உன் உடம்பு மட்டும் அவுத்து போட்டு காமியே, அப்புறம் அது இருக்காது பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே குடுக்குன்னு ஓடி போயிடுறாரு. அப்படியே குளிக்க போயிடும். இப்போ அப்படியே தானே குளிச்சுட்டு வர்றாரு. குளிச்சுட்டு டவல் மட்டும் தான் கட்டிட்டு வர்றாரு.
இப்போது நம்ம டே தான் சுத்தமாக ஜங்குக் சைடு கண்டுக்கலையே. அவர் விசாட்டுக்கு முன்னாடி வந்து தலை சீவிட்டுருக்காரு. இப்போ அப்படியே தான் ஜங்குக் தான் வந்து இப்படியே பேக் ஹக் பண்ணுவோம். ஈரமாக இருக்குடா தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட வயிற்றுல தான் அப்படியே கையில் வந்து அந்த இது இருக்குல்லடா எல்போ வச்சு அப்படியே குத்தவும் வலிக்குதுடா அப்படின்னு அச்சோ என்னாச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்மகிட்டே தான் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே ஒரீடான ஐஸில் பார்க்கவும் நம்ம ஜங்குக்கு தான் பரவாயில்லையே கொஞ்சம் அடி போட்டாலும் அப்படியே மயங்கிடுற போடா அப்போ நம்ம சொல்லிட்டு அப்படியே தான் நம்ம டே தான் அப்படியே கீழே போகிறாரு. இப்போது அப்படியே டைனிங் டேபிளில் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்ருக்க இப்போது ஜங்குக்கு தான் வராரு. என்னடா காலையிலேருந்து என்னை காய போடுறட்டேன் ப்ளீஸ் ஒரே ஒரு கிஸ் தானே கூட. இங்கே பாரு நான் தரமாட்டேன், நான் மாட்டேன் போ அப்போ நம்ம சொல்லுவோம். சிக்கா அவனை பேர் காலேஜ் பாடி அவனை போட்டு கேட்குதே கொஞ்சம் சாத்திட்டு போறியா? வர ரொம்ப மரியாதை கம்மியாகுதுடா. லவ் பண்ண டயத்தில் இது ஸ்டார்டிங்லலாம் ஈன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ பாரு இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிளியுது வை. இதுக்கு மேலேயும் கிளியும் நீ அமைதியாக இது இந்த உட்காந்து சாப்பிடாம ரொம்ப சொல்லுவோம். டி ஊட்டியாவது விடுறா. அச்சோ என் பேபிக்கு ஊட்டி விடவா? சரிங்க வா அப்படின்னா சொல்லிட்டு நம்மகிட்டே தான் என்ன சொல்கிறது ஜங்கு கூட லேப்பில் உட்காந்து அப்படியே ஊட்டி விடுறாரு. அவங்க 2 பேரும் அப்படியே லவ்லி டவுலி கப்பிள்ஸாக அப்படியே சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ அப்படியே அந்த இன்னொரு ஃபோன் வருது. அது யாருக்குன்னா நம்ம ஜங்குக்கு வருது. ஹலோ சொல்கிறா ஏன்டா என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்க, உங்கள் லைஃப்பையும் பார்த்து தொலைய மாட்டீங்க, என் லைஃப்பையும் பார்க்க விட மாட்டீங்க. கரெக்டாக ஏதாவது அடி போடலான்னு போடும்போது கரெக்டாக வந்துடுறேன். எப்படி சுகா சொல்கிற இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆள் கால் பண்ணி உசுர வாங்கினா இப்போ நீ என்னடா பண்ண போகிற? மச்சான் இப்படி பண்ணிட்ட பத்தியா? என்னடா பண்ணேன் நான்? ஐயோ சொல்கிறா என்னை விட்டுட்டு அந்த கிளப்புக்கு டிக்கெட் வாங்கிட்டேன். அப்போ நம்ம சொல்லுவோம். நம்ம ஜங்குக்கு அப்படி திருதுன்னு முழிக்கிறாரு. ஆக்சுவலி ஸ்பீக்கரில் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. மச்சான் ஒன்றும் கேட்கலடா. என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்னடா உனக்கு தெரியாமலே இருக்கும், அந்த கிளப்புக்கு நீ தாண்டா டிக்கெட் வாங்கின. நான் எங்கடா டிக்கெட் வாங்கினேன்? கொஞ்சம் பார்த்து சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் அழுத்தி சொல்ல நம்மகிட்ட ஏதோ அப்படி முறைக்கிறாரு. சுகானா என்ன கிளப்பு? டே நீ பக்கத்தில் தான் உட்காந்துருக்கியா? சாரி ஆக்சுவலி கிளப்லாம் கிடையாது அண்ணா. இப்போ நீங்கள் சொல்லலைன்னா நான் அப்புறம் ஜிமின் அந்த சொல்லிடுறேனே. ஈஸ்டர்ன் கிளப்புன்னு ஒன்று கிளப்பு புதுசாக திறந்துருக்காங்க. அங்கே வந்து டிஸ்கவுண்ட் பியரு அதுக்கெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட்டு போட்டிருக்காங்க. அதான் மச்சானும் நானும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வர 2 டிக்கெட்டு வாங்கினோம். அது அவன்கிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் நடக்குதா? இது ஜிம்மினுக்கு தெரியுமாண்ணா? ஐயோ தெரியவே தெரியாதுப்பா. அப்போது சொல்லட்டுமா? ஐயோ மன்னிச்சிக்கப்பா, நான் அந்த சைடு வரவே மாட்டேனே. மச்சான் நீ ஏன் பார்த்துக்கடா. ஐயோ கால் பண்ணி என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டடா, அவ்வளோதான் அப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே கட் பண்ண அப்படி நம்ம சொல்லுவோம். நம்ம ஷூகை தான் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே செல்ல டேபிள் மேலே வச்சுட்டு சரண்டர் ஆயிடுறாரு. ஜங்குக் என்னது இது? கிளப்புக்கு போக மாட்டேன், குடிக்க மாட்டேன், பீர் அடிக்க மாட்டேன், பொண்ணுங்க பசங்க வந்தால் பார்க்க மாட்டேன் அப்படி இப்படின்னா என் மேலே சத்தியம் பண்ண. அப்போது அது என்ன பொய் சத்தியமா? என்னை சீக்கிரமாக போட்டு தள்ளிட்டு வேறு பொண்ணாக பையனை பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறோடா. அப்போ நம்ம சொல்லிட்டு நம்ம டே தான் ஜங்கு கூட அப்படியே நெக்கத்தை பிடிச்சி அப்படியே ஹோல்ட் பண்ணும். என்னடா கொடுத்த பிடிக்கிற? சரி தங்கோல செல்லோல வயிறோல பட்டுக்குட்டியில் அப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம டேயோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ண. எதுக்குடா கிஸ் பண்ணுற? நீ தான் கிஸ் பண்ண மாட்டே. அட்லீஸ்ட் நான் பண்ணாவது வாங்கிக்கோ என் செல்லம். இங்கே பாரு கிஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், மயிர் பண்ணுறேன், மட்டை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துடாத. வந்த அப்புறம் எது இருக்குமோ அது இருக்காது அப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம ஜெட்டே தான் அப்படியே எந்திரிச்சு போவோம். ஐயோ கால் பண்ணி என் வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கே கால் பண்ணுறாங்களே ஐயோ அப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஐயோ போச்சா கொஞ்சமாவது மெல்ட் பண்ணியிருந்தேன், மொத்தத்தையும் இது பண்ணிட்டான். நான் கதறேனே அவன் கரையிறானா அப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் சரி கிளம்புவோம் நம்ம சூழியை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே அவருடைய பைக்கை ஸ்டார்ட் பண்ண நம்ம டே தான் அப்படியே வீடை லாக் பண்ணிட்டு அப்படி ஏறவும். ஆக்சுவலி நம்ம டேக்கு ஜங்குக்கு அப்படியே 2 மீட்டர் கேப் இருக்குது. அவ்வளோ என்ன சொல்கிறது கேப் இருக்கும். நம்ம ஜங்குக்கு தான்
டே ஒழுங்காக வந்து பிடிச்சி உட்காரு அப்படி நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி நம்ம ஜங்குக் வந்து எதுக்குனாலும் அடங்கி போவார்டா. பட் என்ன டேயோட சேஃப்டின்னு வந்துட்டா அது டே மேலே அவர் கோவப்படுவார். டே ஒழுங்காக பிடிச்சி உட்காரு. மாட்டேன். இப்போ நீ பிடிச்சி உட்காரலனா நான் முன்னாடி உன்னை பிடிச்சி உட்கார வச்சுட்டு போவேன். எது வசதி அப்படி நம்ம சொல்லுவோம். பிடிச்சி தொலைகிறேன் அப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம டே தான் அவருடைய ஜங்குக்குடைய அப்படியே ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படி தாண்டா 2 பேரும் அப்படியே காலேஜ் போய் போய் செய்கிறாங்க. இப்போ அப்படி தாண்டா ஆக்சுவலி நம்ம டே வேறு டிபார்ட்மெண்ட், நம்ம ஜங்குக் வேறு டிபார்ட்மெண்ட். இப்போது கேன்டீனில் இருந்தாண்டா நம்ம டே தான். எதுக்குடா தேங்க்ஸ்? இல்லை சீனியர், நீங்கள் என்ன தான் இருந்தாலும் எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். பரவாயில்லடா, எதுக்கு தேங்க்ஸ்? நீ தானே சொன்ன ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சாரி தேங்க்ஸ் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. அப்போது சீனியர் நீங்கள் என்னை ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்கிறீங்களா, என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறீங்களா? கண்டிப்பாக யோன்ஜான், கூடிய சீக்கிரம் நீ வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நீ வந்து என்னோடய வீட்டுக்கு வரும், புரிஞ்சுதா? அப்போ நம்ம சொல்லுவோம் தேங்க்யூ சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் அந்த யோன்ஜன் தான் அந்த ஹக் பண்ணுவோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு நம்மகிட்டையும். இதெல்லாம் ஒரு பர்சன் தான் அப்படியே வயிறறிய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே தண்டா ஈவினிங் ஆகுது. நம்ம டே வந்து ஈவினிங் வந்து ஜிமின் கூட தான் வந்து வீட்டுக்கு வருவார். இப்போ வீட்டுக்கு வரும். ஆக்சுவலி வீடே வந்து என்ன சொல்கிறது ஓப்பன் ஆகி கிடக்குது. நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே உட்காந்துருக்காரு. கோவத்தில் உட்காந்துருக்கோம். நம்ம டே தான் அப்படின்ற மாதிரி கண்டுக்காமல் போயிடும். டே நில்லு, என்ன உன்கிட்ட நான் ஒன்று விஷயம் பேசணும். எனக்கு அதெல்லாம் டைம் கிடையாது. நான் குக் பண்ணணும், அப்புறம் சாப்பிட்ணும், எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. உன்கிட்ட பேசி நான் ஒன்றும் டைமை வேஸ்ட் பண்ணணுன்னு விரும்பலை. டே நான் சீரியஸாக சொல்கிறேன். என்ன சீரியஸாக? இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே முன்னாடி வந்து நின்றுட்டு, யார் அந்த பையன்? யார் இந்த பையன்? நீ கேன்டீனில் ஒரு பையன்கிட்ட ஹக் பண்ணி நின்று பேசிகிட்டு இருந்தில்ல, அந்த பையன் யார்? ஓ மிஸ்டர், என்ன ஜலஸா? ஆமாம், அப்படியே வச்சுக்கோ. ஐயோ, உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு எனக்கு எந்த இதுவும் இல்லைல்ல. இப்போ நீ சொல்கிறியா, நான் என்ன பண்ணட்டும்? அப்போ நம்ம சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி கிட்ட வர, எதுக்கிட்டா கிட்ட வர? நீ தான் தப்பு பண்ணேல. நான் என்ன தப்பு பண்ணேன்? அவன்கிட்ட நின்று பேசினேன். எதுக்கு பேசினேன்? நான் ஒருத்தி இங்கே இருக்கேன், அப்புறம் எதுக்கு அவன்? ஜங்குக், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நீ என்னடா என்னை சந்தேகப்படுறியா? நான் எங்கிட்டே சந்தேகப்படுறேன்? முதல்ல எதுக்கிட்ட கிட்ட வர சொல்லுட்டே. அப்போ நம்ம சொல்லுவோம். இப்போ டே தான் அப்படியே அந்த வாலில் இடிச்சிட்டு போய் நிற்கும். இப்போ ஜங்குக் தான் அப்படியே என்ன சொல்கிறது டேயோட ஹேண்ட்ஸ் எடுத்து அப்படியே பின் பண்ணிவிட்டு சொல்லுட்டே, எதுக்கு அவன்கிட்ட பேசின? எதுக்குடா உன் கையை அங்கே போகுது? ஜங்குக், நீ கையை மட்டும் அங்கே வச்சா உன் கையை உடச்சிருவேண்டா. நீ சொல்லுட்டே, என் கை பிசாட்டு தானே இருக்குது. உன் கை பிசாட்டு இருக்குன்னா அப்போது யார் கைடா என் ஹிப்பில் இருக்குது? அப்படியா? எனக்கு தெரியலையே, நீ சொல்லு. அப்போ நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கோட கை வந்து நம்ம டேயாங்கோட ஹிப்பில் இருக்குது. அவர் பிசாட்டுக்கு போட்டு அப்படி தேய்ச்சி அப்படி என்ன சொல்கிறது, அவர் பிசாட்டுக்கு போட்டு தடவிட்டு இருக்காரு. எப்பட்றா உன் ஹிப் போர்ஷனை மட்டும் நல்லா வெண்ணெய் மாதிரி இப்படி ஸ்மூத்தாக வச்சுருக்க? இங்கே பாரு ஜங்குக், அங்கே சுற்றி இங்கே சுற்றி எதுக்கு அடி போடுற? நான் எதுக்குன்னா நான் அடி போடுவேனே. அப்போ நம்ம சொல்லுவோம். சரி சொல்கிறேன், என்னை விடு. எப்பட்றா இப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்க? அதுக்கு தான் ஜிம் போகணும் பேபி. நான் தான் ஜிம் போகணுன்னு சொன்னால் நீ தான் என்னை விட மாட்டியே. ஆக்சுவலி நம்ம 2 பேருக்குள்ளே 6 பேக்ஸ் எனக்கு தான் நல்லாயிருக்கும். நீ இந்த குட்டி தொப்பையை வச்சுட்டு அழகாக இருக்க. அப்போ நம்ம சொல்லுவோம், சும்மா இருடா. அப்போ நம்ம சொல்லிட்டு நம்ம டேக்கு தான் அப்படி என்ன சொல்கிறது டே ப்ளஷ்ஷே ஆகிடுது. சரி நான் சொல்கிறேன், என்னை விடு. இல்லை நீ இப்படியே சொல்லு, இந்த பொசிஷன் நல்லா இருக்குது. சரி நான் சொல்கிறேன், போட்டு தடவுறது நிறுத்துடா. அப்புறம் நம்ம சொல்லுவோம். இல்லை நீ சொல்லு. அப்புறம் சொல்லுவோம். அவன் யோன்ஜான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஐடியா கேட்டான். நான் சொன்னேன். ஏன் மாமா வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா என்ன? இல்லைடா, அவன் தான் கேட்டான், ஒரு சீனியர் அப்படின்ற முறையில் கேட்டான். நான் அவனுக்கு நிறைய ஹெல்ப்ஸ் பண்ணியிருக்கேன். ஓ இதெல்லாம் எப்போது? அது அவனும் எனக்கு பண்ணியிருக்கான், ஒரு தம்பி மாதிரி. ஓ உடன்பிறப்பில்லாத தம்பியா? அப்படியே வச்சுக்கோ. எங்கடா கை வைக்கிற அறிவு கேட்டவனே? நீ சொல்லு, உன் கை எங்கே இருக்குன்னு தெரியுதா ஜங்குக்? நீ சொல்லுட்டே. அப்படி நம்ம சொல்லுவோம். அதனால் நான் ஹெல்ப் பண்ணேன், அதுக்கு வந்து தேங்க்யூ சொன்னால். அப்புறம் நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன். வீட்டுக்கா? எதுக்கு? அவன் கேர்ள் ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வர சொன்னேன்டா.
ஓ சரி சரி, இவ்வளோதான் நடந்துச்சா? ஆமாம் அவ்வளோதான் நடந்துச்சு. சரி, எதுக்கு என்னைய விட்டுட்டு அந்த பையன்கிட்ட பேசினேன், எது கட்டி பிடிச்ச? தேங்க்யூ சொல்கிற வேறு அவன் கட்டி பிடிச்சேன்டா. சரி, அவனை நம்புகிறேன் அப்படி நம்ம சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஹேண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிறோம். நம்ம தான் அப்படியே அப்பாடா எடுத்துட்டான சந்தோஷம் அப்படி நம்ம சொல்லுவோம். ஆமாம் சார், யார் அந்த ரீனா? அப்படி நம்ம சொல்லுவோம். நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே திருன்னு முடிக்கிறாரு. யார் ரீனா? அதான் உன்னுடைய சீனியர் ரீனா. என்ன சொல்கிற? எனக்கு புரியவே இல்லையே. உனக்கு ஒன்றும் புரிய தேவையில்ல போ அப்படி நம்ம சொல்லிட்டு நம்மகிட்டே தான் அப்படியே போயிரு. சொல்கிறா, நான்லாம் பற்றியா எவ்வளோ என்னன்னு பொறுமையாக பிடிச்சி கேட்குறேன், நீ பிடிச்சி கேள்றா, உன்னை பிடிக்கிறதுலாம் எனக்கு தெம்பு கிடையாது, போடா அப்படி நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பிடிச்சி என்ன எனக்கு முழுசாக சொல்கிறா, என்ன பார்த்து தொலைஞ்சான்னு வேறு தெரியலையே. ஓ அப்போ நிறைய நடந்திருக்கு போல். இல்லைடா நிறையாலாம் நடக்கலை, இதுதான் நடந்திருக்கு. சொல்லு. அந்த ரீனா சீனியர் இருக்காங்கல்ல, ஆமாம் அவங்க என்ன பண்ணாங்க? ஐயோ சண்டாளி சிரிக்குமோ, என்ன பண்ணி தொலைஞ்சான்னு வேறு தெரியலையே. அவங்கள பார்த்தேன், அவங்க உன்னை கேட்டதை சொன்னாங்கடா. இவ்வளோதானா? ஆமாம், என்னுடைய பன்னி பையன் எப்படி இருக்கான், ஜங்குக்கா எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டாங்க. நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரிட்டு, சரி நான் போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படி குடுன்னு ஓடி போயிடுறாரு. இப்போ தான்டா உட்காந்து ஒரு இதை உட்காந்து என்னமோ லேப்டாப்பில் அப்படியே டொக்கு டொக்குன்னு போட்டு அப்படியே டைப் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே கவுச்சில் உட்காந்து இங்கே வா பார்ப்போம். இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பிடுங்கிட்டு இருக்கேன் நான், இங்கே வாடா நீனு அப்படி நம்ம சொல்லுவோம். நம்ம தான் ஜங்குக்கு தான் ஐயோ மரியாதையே இல்லை அப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே எழுந்திரிச்சு பக்கத்தில் போயிட்டு நானும் பார்க்குறேன் காலையிலேருந்து நீ ஒர்க் பண்ணுற. ஆமாம். எப்போ எனக்குன்னு மீ டைம் இருக்க போகுது? நான் தானே பர்சனலாக மீ டைம்னு வச்சுக்கணும், நீ என்னடா மீ டைம்னு கேட்குற? மீ டைம்னா ஜங்குக் டைம். ஜங்குக் டைமா? அதான் நீ மார்னிங் எடுத்துக்கிற, காலேஜில் பார்க்கும்போது எடுத்துக்கிற, அது சாதாரணமான ஜங்குக். இப்போது ஜான் ஜங்குக்காக கேட்குறேன், மிஸ்ஸஸ் ஜானுக்கு ஓகேவா? மாட்டேன். என்னடா மாட்டேன்ட்டு பொசுக்குன்னு சொல்லிட்ட? அப்புறம் நீயா வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி தருவ? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி நம்ம சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே லேப்டாப்பை தூக்கி வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு தான் அங்கே அப்படியே தூக்கி அவர் லேப் மேலே உட்கார வைக்க, ஜங்குக் நீ அங்கே சுற்றி எங்கே சுற்றி காலையிலேருந்து எதுக்கு ட்ரை பண்ணுற, எதுக்கு அடி போடுற, எல்லாத்துக்கும் புரியுது. நான் கிஸ் வேணா பண்ணுவேனே தவிர்த்து அதுக்கெல்லாம் முடியாது, சரியா? இது ரொம்ப எதிர்பார்க்காத. என்னடா நீ போன வாரம் தான்டா கொடுத்தேன், அடிச்சு போடுவேன் ஜங்குக். போன வாரம் கொடுத்தது எப்படிடா பத்தும்? அதெல்லாம் பத்தும், நான் உனக்கு கிஸ் வேணால் தரேன், ஒழுங்கு மரியாதையாக எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வைப்பாடு. ப்ளீஸ்டா சொல்லோன்னு பட்டுலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு அப்படியே கொஞ்சம் ஆரம்பிக்கும். சரி போய் தொலை அப்படி நம்ம சொல்லுவோம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டேருந்து அப்படியே நேராக நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ப்ரைடல் சைடில் நம்ம தூக்கிட்டு அப்படியே பொத்துன்னு பெட்டு மேலே போடுவோம். இப்போ அப்படியே அந்த நைட்டை அப்படி அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஒன் ஷாட்டை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரொமான்டிக்காக நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ரொம்ப டபுள் மீனிங்கான வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன். மேபி எனக்கு அப்படி என்ன சொல்கிறது, உட்காந்து ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ப்பெல்லாம் பல்லாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலை, பிகாஸ் ஃபஸ்ட் டைம் நான் இப்படி தரேன். மேபி ஒன்ஸ் இன் அ வயல் இப்படி கேட்டால் தப்பு கிடையாதுன்னு தோணுது. நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐஜி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணி என்ன உன் மனசில் தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டு போ அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லுங்கள். ஸோ ஓகேடா, நான் போயிட்டு வரேன். லவ் யூ ஆல், டேக் கேர், டாட்டா.